ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டெய்ல்ஸ் பை லக்ஷ்மி. நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பெயிண்டிங்ஸு, கொஞ்சம் பாட்டில் பெயிண்டிங்ஸு, ஸ்டிச்சிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நானே தான் தைச்சிக்கிறேன். அதனால் உங்களுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு துணி, அதாவது கேரளா செட்டு முண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த செட்டு முண்டில் நம்ம வந்து கஃப்தான் தைக்க போகிறோம். அதில் வந்து சின்னதாக வந்து ஒரு பெயிண்டிங், அதாவது ஒரு லோட்டஸ் பெயிண்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்னதாக ஒரு கஃப்தான் தைக்க போகிறோம். அந்த கஃப்தான் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மெஷர்மெண்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நெக்கு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நெக்கு வந்து பேக் நெக்கு 3 இன்ச்சஸ், ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 5.5 எல்லாம் போதும், இல்லைன்னா ரொம்ப இதாக தெரியும். மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு எப்போவுமே இந்த வி நெக் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? பேக் நெக் வந்து நம்ம வந்து ரவுண்ட் நெக் கொடுக்க போகிறோம், சரியா? இது இப்படி வெட்டிக்கணும். இப்போது இதில் வேறு ஸ்டிச்சிங் ஒன்றும் இல்லை, வேறு கட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து இங்கே வந்து கீழே வந்து இங்கே ஒரு ரோப் வரும். அந்த ரோப் மட்டும் மெஷர் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சஸில் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு 13 இன்ச்சஸில் தான் நம்ம வந்து இங்கே ஒரு ரோப் வைக்க போகிறோம். அவ்வளோதான், இதோட ஸ்டிச்சிங்கே அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சஸில் இந்த பக்கம் ஒரு ரோப் மாதிரி வச்சுட்டு, ஒரு பட்டை மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே ரோப்பு போடணும், அவ்வளோதான். இதில் வந்து இதுக்குள்ளே ரோப் போட்டுட்டோன்னா நம்ம வந்து கஃப்தான் வந்து டைட் ஆகிடும். இதை வந்து இப்படியே தைச்சி போயிடலாம். ஓகே, இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டே, இவ்வளோ தான். இதோட லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது, 52 இன்ச்சஸ்ஸு கரெக்டாக இருக்குது. அதனால தான் இது கரெக்டாக எடுத்திருக்கோம். இந்த பார்டர் கீழே வரும், ரொம்ப அழகாக வரும். இது வந்து அப்படியே நம்ம வந்து கழுத்து மட்டும்தான் கட் பண்ணணும். பேக் கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து இந்த ஒரே பீஸ் மட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற பீஸ். அவ்வளோதான், இதோட கட்டிங்கே அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் வரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்குள்ளே தான் அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அந்த சுருக்கு கயிறு வைக்கிறதுக்காக உள்ள பட்டி ரெடி பண்ணணும். அதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்டு. இந்த இடத்துலேருந்து இந்த பார்டர்லேருந்து தள்ளி வைக்கணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ, இப்போது ஒரு ஆளோட மெஷர்மெண்ட் வந்து 34ல் பாதி 17 + 10 27 இருக்குது. ஓகே, இங்கே இதோட நிறுத்திக்கணும். இங்கேருந்து இதோட நிறுத்திக்கணும், இங்கேருந்து இதோட நிறுத்திக்கணும். நேராக வரக்காக தான் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு வரைச்சிக்கிறோம். ஓகே, இப்போது
இந்த பட்டி வச்சு தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். இது மதியம். ஃப்ரண்ட்டில் கட்டுற ஒரு இது நம்ம நாடா போடுறதுக்காக இது வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடு நாடா ஜாயின் பண்ண போகிறோம். லைட்டாக மடக்கிடுங்க. லாக் பண்ணிக்கோங்க. கிளாத்தை நல்லா சுருக்கமே இல்லாமல் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு உள்ள பெட்டிக்கோட்டு மஸ்ட்டு அதை தைச்சிக்கோங்க.